ஒரு சோசியல் மீடியா ஆப்லயும் சம்பாதிக்கலாம், இன்கம் வரும். இது உண்மை. இன்ஸ்டால வருமான்னு கேட்டா ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட இன்கம் வீடியோ தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, நான் இன்கம் வந்து அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்கம்னா எந்த இன்கம்? இன்ஸ்டா இன்கமா, யூடியூப் இன்கமா, இல்லை ஃபேஸ்புக் இன்கமா, இல்லை வேற ஏதாவது இன்கமா? ஸோ இந்த இன்கம் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ சொல்லியிருக்கோம், எல்லாத்துலேயும் பணம் வருமா, இல்லை நாங்கள் அதில் எல்லாத்துலேயுமே பணம் எடுத்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு கூட நீங்கள் வந்து நினைக்கலாம். என்ன சொல்லணும்னா, உண்மையாலுமே எல்லாத்துலேயும் பணம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஆமாம், ஆனால் வந்துட்டு நாங்கள் சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம், எல்லாத்துலேயும் பணம் வரும். நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறது, நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஒரு சோசியல் மீடியா ஆப்லேயும் சம்பாதிக்கலாம், இன்கம் வரும். இது உண்மை. இன்ஸ்டால வருமான்னு கேட்டால் வரும், யூடியூப்ல வருமான்னு கேட்டால் வரும், ஃபேஸ்புக்கில் வருமான்னு கேட்டால் வரும். அப்புறம் வந்துட்டு மோஜில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எதாவது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து இன்கம் வந்துட்டு தான் இருக்குது, எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, நாங்களும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து மெயினாக வந்துட்டு இப்போ வந்து யூடியூப் தான். யூடியூப் இன்கம் பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இப்போ லாஸ்ட்டாக வந்து யூடியூப் இன்கம் போட்டு ஒரு 4-5 மாதம் இருக்குமாப்பா? இருக்கும் 5-6 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக நாங்கள் பார்க்கல. அப்போ வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். இப்போ வந்து மறுபடியும் வந்து எவ்வளோக்கா இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. யூடியூப் இன்கம் அப்படிங்கிற பார்க்கையில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் பட் வந்து வருது. ஆனால் வந்து மந்த்லி வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மந்த்லி எங்களுக்கு வந்து ஒரு 20லேருந்து ஒரு 20, ஒரு 30, 35 அதுதான். அதுக்கு மேலே தாண்டாது, அதுக்கு கீழே தான் இருக்கும். ஒரு நாள் கூட ஒரு 40-50 தொட்டதே கிடையாது. யூடியூப்ல தொட்டதே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிட்டீங்க தானே? அப்படியெல்லாம் இல்லைங்க, சத்தியமா. யூடியூப்ல ஒரு நாள் கூட ஒரு 30லேருந்து 35, 40 அந்த அளவுக்கு நாங்கள் அமௌண்ட் தொட்டதே கிடையாது. 20, 22 கூட நாங்கள் தொட்டிருக்கோம். 20 வந்து எடுத்திருக்கோம். ஆனால் வந்துட்டு அதுக்கு மேலே நாங்கள் தாண்டது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் மெயின். வந்து லைக் எல்லாம் பெருசாக வந்து கண்டுக்கவே கூடாதுங்க. ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கூட வரலைனாலும் பிரச்சனையே கிடையாது. வியூஸ், பார்வையாளர்கள், அதுதான் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அவங்க வந்து அந்த வீடியோஸ் எவ்வளோ மணி நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத மெயினே. ஆனால் எங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் நல்ல வியூஸ் போச்சு. எப்படி தம்பி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் நல்ல வீடியோஸ்க்குலாம் நல்ல வியூஸ். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாதம் வந்துச்சு, நிற்காமல் வந்துச்சு. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து நாங்கள் வீடியோ போட்டாலுமே வந்துட்டு சத்தியமாக எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச காலமாக வியூஸ் போகிறதே இல்லை. ஏன்னே தெரில. சரி அப்படி போகலன்னு சொல்லுங்களே இல்லைக்கா, அப்புறம் நீங்கள் ஏன் இன்கம் வீடியோ போகிறீங்கன்னு கூட கேட்கலாம். ஆனால் வந்து இன்கம் எடுக்கிறோம். எவ்வளோ வருது அதெல்லாம் வரதெல்லாம் எப்படி அப்படின்னா 2 மாதம் 2 மாதம் மேக்ஸிமம் 2 மாதத்துல எடுத்துறோம். இந்த ரீசெண்டாக வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இன்கமே எடுக்கிறோம். இப்போ இந்த மாதம் 15,000, அடுத்த மாதம் 15,000. ஏன்னா அந்த டாலர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா அது மேலே போயிடும். இதுக்கு இந்த மாதத்து இயரிங்ஸ் தான் வரும். ஸோ அப்படிங்கிற அவங்க கொடுத்த டார்கெட்டுக்குள்ள நம்ம வந்து $100 முடிச்சிட்டோம்னா அந்த $100 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து $100ங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 8,000 சம்திங் வரும். அப்படி இல்லைன்னு அப்புறம் நீ அடுத்த மாதம் தான் எடுக்க முடியும். 2 சேர்த்து தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி வரையில வந்து ஒரு 30,000 வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. அது கூட இல்லைங்க. ரொம்ப
என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு கலைக்கெல்லாம் ஏன்டா வீடியோ போடுறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் வந்து ஆயிடுச்சு. என்னடா நான் இந்த அளவுக்கு வீடியோ போடுறோம், ஏன் வர மாட்டேது? என்னன்னா கண்டென்ட்டுக்காக ஒவ்வொரு பக்கமும் எங்களால் வந்து உண்மையாலுமே போக முடியாது. ஏன்னா வந்து அங்கே பார்த்தா கண்டென்ட் கிடைக்கும், அங்கே போனால் கண்டென்ட் கிடைக்கும், கிடைக்காம இல்லை, அங்கங்கே போனால் கிடைக்கும். அங்கிட்டு போனால் ஒரு ட்ராவல் பண்ணாலோ வேறு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனால் எல்லாத்துலேயும் கண்டென்ட் கிடைக்கும். நிறைய பேர்த்த பார்ப்பேன், பேசுவோம், வீடியோ பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. பட் எல்லா நேரமும் எல்லா பக்கமும் போயிட்டு வர முடியாதுல்லவா, அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, பசங்க இருக்கு, அம்மா இருக்காங்க, குடும்பம் இருக்கு, எல்லாத்துக்கும் குடும்பம் எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுக்காக ஒதுக்க முடியல. பாத்தீங்களா, இப்ப இந்த மாதிரி ஓவரா பேசினாலதான் எங்களுக்கு வியூஸே போகிறது இல்ல. அதுதான் உண்மை. மனசுல இருக்கிறத ஒண்ணு இவர்கிட்ட நான் சொல்லணும், இவரு வந்து என்கிட்ட சொல்ல, மோஸ்ட்லி வந்து இவர் என்கிட்ட சொல்லவே மாட்டார். நான் தான் புலம்பிட்டே இருப்பேன். வீடியோ எடுத்து இன்னைக்கு அப்லோட் பண்றோமா, ஐயோ இன்னைக்கு வியூஸ் போயிடுமே, வியூஸ் போகுமா போகாது. இப்பெல்லாம் வந்து அந்த 1K வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் தாண்டுதே. எனக்கு பாத்தீங்கன்னா அந்த 1000 வியூஸே விளாக் போஸ்ட் பண்ணணும்னா 2 நாள் ஆயிரும். அந்த 1000 வியூஸ்க்கு முதல்ல சராசரியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் வந்துட்டு ஏன் போகலன்னு எனக்கு உண்மையாக சத்தியமாக புரியுமா. எப்படி வீடியோ போடுறது, எந்த வந்து டைமிங் வச்சு போட்டாலும் போக மாட்டேது, எப்படி வச்சு போட்டாலும் போகவே மாட்டேது. ஒரு காலைக்கு ஏன்டா யூடியூப்பில் இருக்குமோங்கிற மாதிரிலாம் எனக்குலாம் வந்து இப்போல்லாம் தோணுது, போக மாட்டேதே அப்படின்னு. ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டு திடீர்னு நம்மளால் விடவும் முடியல. சும்மா அதாவது நம்ம வேணாம் உள்ள சொல்றோம். ஆனா இந்த போன் எடுத்தோன்னே இது பாப்பா, இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, இதை பண்ணலாம், வாப்பா இந்த ஆட்டோமேட்டிக்கா கை கால் மைண்ட் எல்லாம் போயிடுது. இப்போ வாப்பா நான் போயிட்டு வரேன், அது ஒரு வீடியோ எடுப்பா அப்படின்னு தான் தோணுதே தவிர அது விட்டுலான்னு தோணவும் மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி டிக்டாக் மாதிரி வந்து யூடியூப் அவங்களே தூக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்களே தூக்கிட்டாங்கப்பா, நம்ம என்னப்பா பண்றது, சரி கம்பு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறது தோணும். அதுக்கப்புறம் வேற வழி இல்லையல்லவா. ஸோ நம்மளா விட்டுட்டு வர்றதுங்கிறது நமக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு அது முடியாத விஷயம். அது எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்காக சில பேர், நிறைய பேர் எங்களை ஃபாலோஸ் பண்ணிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, எங்க ஃபேமிலிஸ் உங்களுக்காக வந்து நிறைய சொந்தம் உங்களுக்காக தான் மெயினா போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எந்த ஒரு இடத்துக்கு, ஒரு புது இடத்துக்கே போனாலும் எங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்களை பார்த்தவங்க, எங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து பேசுறப்போ, ஓ இந்த ஊர்லயும் நம்மளுக்கு வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு வந்து தோணுது. ஸோ அந்த வகையில இன்கம்ங்கிறவங்க இந்த வகையில வந்து நாங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். பரவாயில்ல, எங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்தாலுமே வந்துட்டு சரி ஓகே, இது 2 மாதத்துக்கு அப்புறம் வருதுப்பா, இதை எடுத்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சது. என்னன்னா காருக்கான செலவு, அது அந்த பணம், அந்த 2 மாதம் காசு நாங்கள் ரெடி பண்ணி வச்சு தான் வந்து கார் வந்து நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். சரி ஓகே, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிவிட்டோம். இப்போ யூடியூப் இன்கம் என்னன்னு நான் வந்து சொல்லிடுறேன். யூடியூப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்து இப்போ டாலர் வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த டாலர் வரல, அந்த டாலர் வந்து மேலே ஏறிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த அவங்க கொடுத்தது வந்து எனக்கு ஃபினிஷ் ஆகாதனால வந்துட்டு அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு $110 நிற்கிது மேலே. அது வந்து எனக்கு வந்துட்டு இந்த மாதத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 26 இந்த மாதிரி டேட்டில் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது போன மாதம் சொல்கிறேன், ஏப்பா போன மாதத்துக்கு முந்தின மாதம் 2 மாதத்துக்கு தானே, 2 மாதத்துக்கு சேர்த்து எனக்கு வந்து அவ்வளோதான் வந்திருக்கு. ஏன்னா வியூஸ் போகாத ஒரே காரணத்தினால தான் எனக்கு இந்த டாலரு பெருசாக எனக்கு இன்கமே இல்லை. அந்த மாதிரி இன்கம் நான் நினச்ச மாதிரி ஒரு இன்கம் நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை அப்போவே ஆன் த ஸ்பாட்டில் அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். இப்போதைக்கு எங்களோட யூடியூப் இன்கமே இவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ப்ரூஃப் வேணுனாலும் நாங்கள் ப்ரூஃப் காமிக்கிறோம். ஏன்னா நாங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்கமில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோடு தான் நாங்கள் காமிச்சிருப்போம், இந்த இன்கம் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த இன்கமில் வந்து எனக்கு 2024 இன்கமே வருது. அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கிடையாது, எனக்கு அந்த லாஸ்ட் இந்த வருஷம் முடிகிற சமயத்துலேருந்து எனக்கு வந்து யூடியூப் மானிட்டைஸ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு இன்கமே வருது. ஸோ ஃபுல்லாகவே டோட்டல் பண்ணி பார்த்தோம்னாலுமே எங்களுக்கு லேக்ஸ் கணக்கெல்லாம் எங்களுக்கு இது நாள் வரைக்கும் நாங்கள் எடுத்ததே கிடையாது. ஃபுல்லாக போன இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 1 லட்சம் கூட எங்களுக்கு வந்திருக்காது. அவ்வளோதான் எங்களோட இன்கமே, இவ்வளோதான். இப்போ 2 மாதத்துக்கு ஒரு கதை இந்த இன்கமே வருது. அந்த இன்கமே பார்த்திங்கன்னா வந்துட்டு 8000, அப்புறம் பார்த்தீங்கன்னா 12,000 சரியாக 12 வராது, கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அவ்வளோதான். இப்போதைக்கு எங்களோட யூடியூபோட இன்கமே இவ்வளோதான் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் வந்து சில பேர் இதுவே நம்பி இருக்காதீங்க, வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதுலேயும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நானும் வீட்டிலேருந்து மெட்டர்னிட்டி வியர், உங்களுக்கே தெரியும், பிஸ்னஸ் சேல் பண்ணிகிட்ருக்கேன், டாப்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இவர் வந்து டிரைவர். அது இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்பிஐயில் வந்து இவர் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த வீடியோ நாங்கள்
போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம். அதாவது வந்து ஒரே வேலையை நம்பாமல் நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே வீடியோஸ் எடுக்கிறோம். இதெல்லாம் இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தான். சும்மா இருந்திருந்தா கூட சொல்லலாம். நானும் வேலைக்கு போனேன், 8 to 8:30 வேலைக்கு போனேன். இவரும் வந்து டிரைவர் அக்யூல் ஆஃபீஸில் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து என்னப்பா ஷோரூமில் வேலை பார்த்தாரு. எல்லா பக்கமும் இவரும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ வந்து ஒரு சொந்த வண்டி வச்சு இவர் வந்து டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. நானும் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். நேரம் கிடைக்கிற நேரம் வந்து நான் வேலை பார்த்த கடையில் ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு நான் வந்து வருவேன். ஒரு வாரத்துக்கு போனாலும் எனக்கு சம்பளம் கொடுத்துருவாரு, ஒரு நாளைக்கு போனாலும் சம்பளம் கொடுத்துருவாரு எங்கள் ஓனர்னு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து போயிட்டுருக்கேன். சப்போஸ் இது இல்லைனாலுமே நாங்கள் வந்து வேலைக்கு போவோம். ஏன்னா நாங்கள் வந்து வேலைக்கு போய் பாடுபட்ட கை தான். ஒரு கை ஸ்டேரிங் பிடிச்ச கை தான். கண்டிப்பாக இது இல்லைனாலும் நாங்கள் வேலைக்கு போவோம். ஓகேங்களா? இப்பவும் போயிட்டு இருக்கோம். இது இல்லைனாலும் முழு நேர வேலைக்கும் நாங்கள் போகிறதுக்கு தயார். ஏன்னா எங்களால் செய்ய முடியாமல் இல்லை. ஸோ அதுவும் இது எல்லாமே எங்களுக்கு தேவைக்கனால தான் நாங்கள் மொத்தமாக எல்லாமே செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எது வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாதனால தான் நான் வந்து நின்றுட்டேன். அதனால தான் இப்போ அதுக்கு என்னால் போய், ஏன்னா என்னாச்சுன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போய் இந்த கையிலேயே காலில் கொஞ்சம் மரம் ஆகிப்போச்சு. ரத்தம் ஓட்ட அந்த ரத்தம் ஓடுறது வந்து கொஞ்சம் அதை அப்படியே நின்னா எப்படி இருக்கும் மரம் ஆகி போய் தான் நான் வந்து அப்போது வந்து நின்று இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு வான்னு சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஆள் இல்லாத நேரத்துக்கு நான் வேலைக்கு போவேன் வருவேன் அந்த மாதிரி ஏன்னா லோக்கலில் தான் இருக்குது. அதனால் வந்து அப்படி வந்து பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக இது இல்லைன்னா ஒரு நிரந்தரமான வேலைக்கு போவோம். அதுக்குள்ளே வந்து ஒரு பிஸ்னஸ். ஆமாம், பிஸ்னஸ் ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. பட் வந்து நாங்கள் நடிக்கிற சீக்கிரம் வந்து நடக்க மாட்டேது. அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போதைக்கு எங்களோட யூடியூப் இன்கம் இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் இன்கம் இருக்குது. அது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ப்ரூஃபோடு வந்து நேற்று தான் நான் ஃபுல்லாக உட்காந்தே ஃபுல்லாக செக் பண்ணேன். எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி நான் வந்து அதோட ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு இது கை கொடுக்கலினாலும் அது வந்து எங்களுக்கு கை கொடுத்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அதில் அது எல்லாத்துமே வந்து இன்றைக்கி மாறிடும் நாளைக்கு மாறிடும் இன்றைக்கி மாறிடும் நாளைக்கு மாறிடும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் வந்து வீடியோ போட்டு எஃபோர்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாதிப்போம், 2 பேருமே ஒரு வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாதிப்போம், அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சம்பாரிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக வேணும் அக்கா அப்படி சொல்கிறீங்களா, அப்போனா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வீடியோஸ் போடணும் அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறது, அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரூல்ஸ் நிறைய இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா சேனல் போட வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரைக் விழுந்துடும், அது இதுன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டால் மட்டும்தான் வியூஸ் போகும். அது சரியான நேரத்தில் போடணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம போடுற கண்டென்ட்டும் அதே மாதிரி நல்லா இருக்கணும். ரொம்ப அதாவது எப்படி வேணாலும் எல்லாரும் கண்டென்ட் போடுறாங்க, நம்ம வந்து நீட்டாக ஒரு கண்டென்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே ஃபேமிலிஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக மெசேஜாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படி தான் போடுறோம், ஃபேமிலி கண்டென்ட்டாக தான் போடுவோம். ஸோ நாங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி பிடிச்ச மாதிரி. ஆமாம்மா, ஃபேமிலி கண்டென்ட் நாங்கள் 2 பேர் தான். தம்பிங்க 2 பேரும் வீடியோஸ்க்கு வர மாட்டாங்க. அத்தை வீடியோக்கு வந்தாலும் கொஞ்சம் பேசுறதுக்கு வந்து ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தோம்னாலும் ரொம்ப நேரம் பண்ணுறாங்க. அது வந்து மைண்டில் ஏற்றி அது சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. இதனால் வந்துட்டு தம்பிங்க வந்தாங்கன்னா எனக்கு உண்மையாலுமே தம்பிங்க வந்தாங்கன்னா நல்லா வியூஸ் போகுது. தர மாட்டேங்கிறாங்க. தம்பிங்க வந்து வீடியோஸ் போட்டிருப்போம் பாருங்க, அதில் வீடியோஸும் அந்த ஷார்ட்ஸ்ல நல்ல 1 லட்சம் தான் ஷார்ட்ஸுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதமே வந்து நாங்கள் வந்து $200 ஆடுமோ வந்துச்சு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் எடுத்தோம். ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. சின்ன தம்பி படிக்கணும்னு படிக்கிறான். பெரிய தம்பி வருவான் காலேஜ் லீவ் அப்படின்னா ஏதாவது ஒரு விளாகில் வந்து உட்காருவான். ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா எடுத்து கொடுப்பான், அவனும் வருவான். ஆனால் சின்ன குட்டி வந்து வரமாட்டேறான். அதனால நாங்கள் விட்டுடும். ஆனால் அவங்களால வச்சு வீடியோஸ் போகிறப்போ நல்லா வியூஸ் போகும். ஏன்னா இப்போ குழந்தைங்கள வச்சு வீடியோஸ் போகிறனால தான் நல்லா வியூஸ் போகுது. ஸோ அவனுங்களை காட்டுறப்ப நல்லா வியூஸ் போகுது. ஆனால் வந்து வரமாட்டேறான். சரி நாங்கள் விட்டுட்டோம். சரி நம்ம போடுவோம், இப்படியே போகுது. எனக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்து நல்ல வியூஸ் போகும், நம்மளும் வந்து நல்லா டாப்பில் போயிடுவோம் அப்படிங்கிற. ஆக்சுவலாக டாப்பில் இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, டாப் மோஸ்ட் யூடியூபர்ஸ் நிறையா இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்தில் பிடிச்சிக்கிட்டவங்க. அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட்டு வியூஸ் போனவங்க இப்போ அவங்க எல்லாமே இப்போ ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அந்த கொரோனா காலம் தான் அவங்கள தூக்கி விட்டுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ் நிறைய பேருக்கு பயன்படுத்தலை, நாங்களும் அதை பயன்படுத்தலை. பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி. ஆமாம்,
அப்போ வந்து வேலைக்கு போயிட்டு நாங்கள் இருந்தோம். வந்து உண்மையாலுமே வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தோம். கொரோனா லீவு வீடு வந்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து நல்ல ஃபோன் கிடையாது, வீடியோஸ் இப்படி எடுக்கணும்னு தெரியாது. ஏன்னா வந்து அவங்க டிக்டாக்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வந்தவங்க. அதனால் அவங்களோட முகங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அதனால் இப்போ வரைக்கும் அவங்க டாப்லேயே தான் இருக்காங்க. இப்போ வரவங்கள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து தூக்கி விட்டுறது, வியூஸ் போகுது அந்த மாதிரி தான். ஆனால் நாங்கள் வந்து மேலேயும் இல்லை, ரொம்ப கீழேயும் இல்லை, ரொம்ப நடு சென்டரில் ஒரு நடுவால ஒரு புள்ளி, அது அப்படிதான் நாங்கள் இருக்கோமே. நாங்கள் அப்படிதான் மனசு சொல்லி தேர்த்திக்கிறோம். ஓகே, இந்த அளவு கடவுள் வச்சிருக்காரு, இந்த அளவு கடவுள் வச்சிருக்காரு, இந்த அளவு கடவுள் வச்சிருக்காருன்னு மனசு சொல்லி சேர்த்திக்கிறோம். ரொம்ப நேரம் பேசிட்டோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் பேசியிருக்கோம், யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க எங்களோட யூடியூப் இன்கம். ஃபேஸ்புக் இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸோடு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபேஸ்புக் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்ஸ்டா இருக்குது, இன்ஸ்டா பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்கள் கார்த்தி சரோ. பாய்.